அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க எல்லாம் வல்ல ஏகிரவன் நல்லடியார்களே, ஏகிரவனின் சாந்தியும் சமாதானமும் உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இங்கு குழுமி இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் நின்று நடத்துமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் தங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாமியாரின் பணிவிடையும் மார்க்கத்தின் நிலைப்பாடும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பியதற்கு பெண் புத்தி பெண் புத்தி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றெல்லாம் பெண்ணினத்தை இழிவுபடுத்தி பல்வேறு பழமொழிகள் நடைமுறையில் கூறப்படுகின்றன. அறியாமை காலத்தில் பெண்கள் பொருட்டாகவே மதிக்கப்படவில்லை. பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதா என்றெல்லாம் ஆய்வு செய்யப்பட்ட காலம் அது. இன்றைய காலத்தில் பெண்கள் போக பொருளாகத்தான் கருதப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் பெண்களுக்கு ஒரு உரிமைகளை வழங்கி கடமைகளை தெளிவுபடுத்திய ஒரே மார்க்கம் நம் இஸ்லாம் மார்க்கம். பெண்ணுரிமை பறிக்கப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு கடமைகள் எடுப்பது போல உரிமைகள் சிறந்த முறையில் என்றெல்லாம் பெண்ணுரிமை போற்றிய மார்க்கம் நம் இஸ்லாம் மார்க்கம். நம்முடைய சமுதாயத்திலும் மார்க்கம் தெரிந்த காரணத்தால் தான் பெண்கள் பல்வேறு கொடுமைகள் இழுக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது, பள்ளியில் சென்று தொழுவது, மனதிற்கு பிடித்த ஆண்மகனை திருமணம் செய்வது, இத்தா என்னும் பேரிட்டர் அடைக்கப்பட்டது. இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் தாவீத் பெயர் எழுச்சிக்கு பின்னால் பெண்கள் கொடுமைகள் குறைந்து கொண்டே போகிறது. பெண்கள் மதரசாக்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு வருடங்களும் ஆண்களை விட பெண்கள் ஆலிமாக்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அனைத்து சமுதாயத்திலும் மாமியார் கொடுமை எழுதப்படாத ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. தன்னுடைய மகனுக்கு மனைவியாக வந்த காரணத்தால் தான் தன்னுடைய மருமகளை அடிமை பெண்ணை போன்றும் வேலைக்காரியை போன்றும் நடத்தும் அவல நிலை காணப்படுகிறது. மாமியார் உடுத்தால் மண் சட்டி, மருமகள் உடுத்தால் பொன் சட்டி என்ற பழமொழி மாமியார் ஆதிக்கத்தை படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் அனைத்து மாமியாரும் இப்படித்தான் சொல்லிவிட முடியாது. தான் பெற்ற மகளை விட மருமகளை நேசிக்கின்ற பல் இருக்கத்தான் செய்கிறார்கள். மாமனார் மாமியாரை தவிக்க விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் மாமனார் மாமியாருக்கு கடமை செய்வது மருமகளின் கடமைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு கூறியுள்ளார்கள் என சில பெண்கள் மாமனார் மாமியாரை தவிக்க விட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் மாமனார் மாமியாரை பணிவிடை செய்து மருமகளின் கடமைத்தான் என்று தன்னுடைய மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது. கணவன் செல்வமும் கணவன் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பொறுப்பாளி அவனது மனைவிதான். கணவன் தாயும் தந்தையும் அவனது பொறுப்பாளர்களே. கணவன் சார்பாக அவர்களை பார்த்துக் கொள்வது மனைவின் கடமை என்றால் மனைவின் கடமைத்தான். நபி ஸல்லல்லாஹு கூறியுள்ளார்கள், ஒரு பெண்மணி கணவனது வீட்டில் உள்ளவருக்கும் அவனது குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார்கள். அவர்களை பற்றி மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள். பின்வரும் ஹதீஸ் மாமனார் மாமியாருக்கு மட்டுமல்ல, கணவன் சகோதரிகளுக்கும் உதவி செய்திருந்தால் ஒரு பெண்மணி செய்துதான் ஆக வேண்டும் என்று சான்றாக திகழ்கிறது. ஜாஃபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், நான் நபி அவர்களிடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு புதுமா பிள்ளை என்று கூறி ஊருக்கு விரைவாக செல்ல அனுமதி கேட்டேன். அவர்கள் அனுமதித்தார்கள். அப்போது அவர்கள் என்னிடம், நீ கன்னி பெண்ணை மனமெடுத்துக் கொண்டாயா அல்லது வாழ்ந்த அனுபவம் உள்ள பெண்ணை மனமெடுத்துக் கொண்டாயா? நான் வாழ்ந்த அனுபவம் உள்ள பெண்ணை தான் மனமெடுத்துக் கொண்டேன் என்று கூறினேன். அப்போது அவர்கள், ஏன் கன்னி பெண்ணை மனமெடுக்க கூடாது என்று கேட்டார்கள். நான், எனக்கு சிறு வயது சகோதரர்கள் பலர் இருக்கிறார்கள். என் தந்தை மரணித்து விட்டார்கள். அவர்களை போன்று சிறு வயது பெண்ணை மனமுடித்துக் கொள்ள விருப்பமில்லை. அவர்களை பராமரிக்கவும் ஒழுக்கம் கற்பிக்கவும் வாழ்ந்த அனுபவம் உள்ள பெண்ணை மனமுடித்துக் கொண்டேன். கணவனின் சகோதரிகளை கூட பார்த்து கொள்வது மனைவின் கடமை என்றால் அவனது தாயையும் தந்தையையும் பார்த்து கொள்வது மருமகளின் கடமைத்தான். மாமியார் மருமகளும் இறைவனுக்கு பயந்து மார்க்கத்துக்கு உட்பட்டு நடந்து கொண்டால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.